ஒவ்வொரு தாய்களும் ஒவ்வொரு தகப்பனரும் தன் குழந்தைகளுடைய தவறுகளை தடுத்து அதை அடக்கி திருத்துறது அவங்க அந்த குழந்தைகளுக்கு செய்யும் சிறப்பு. ஒரு தாய் அடிச்சாலும் ஒரு தகப்பன் அடிச்சாலும் அது ஒரு குழந்தைக்கு துரோகம் அல்ல. அந்த குழந்தையை தரமாக திருத்தும் அவருடைய உண்மையான பாசம். அவர் அவ்வாறே நடவடிக்கை எடுக்கிறதே இந்த குழந்தை தரமாக வளர்த்தும். என் திருப்பி அந்த பிள்ளை செய்யாமல் இருக்கும். அந்த தாய் தகப்பனுடைய சட்டங்கள், எல்லைகள், அடக்கலங்கள் என்று வைக்கிற வழிமுறைகளை நீங்க மதிச்சு எப்ப நடந்து கொள்வீங்களோ நீங்க நல்லவனா இருப்பீங்க, நீங்க தீவிரவாதத்திலிருந்து பாதுகாப்பா இருப்பீங்க, சமூகத்தில் நல்ல மக்களை வளர்ந்து வருவீங்க, குடும்பத்துக்கும் நலவை செய்வீங்க, உங்களுக்கும் நலவை செய்வீங்க, சமூகத்தை நல்லா வளர்த்தெடுப்பீங்க. எந்த இடத்துல நீங்க வாழ்ந்தாலும் ஒரு நல்லவனாக வாழுவீங்க. உங்களால நலவே நடக்கும், உங்களோட பேச்சிலே நலவு இருக்கும், உங்களோட செயலையும் நலவு இருக்கும் என்ற காரணம் உங்களுடைய தாய் தான். அவங்களோட வளர்ச்சி, அவங்களுக்கு தந்த புத்தி, உங்களுக்கு தந்த நிம்மதி, உங்களுக்கு தந்த தெளிவு, அந்த தாய் தகப்பனுடைய கஷ்டங்கள், தியாகங்கள், பொறுமைகள் அது சும்மா வரல. அது காலம் நேரத்தோட இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்ல இருக்குதென்றால், இதெல்லாம் விளங்க இருக்குதென்றால் காரணம் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன். அவங்க எங்களை அந்த லெவலுக்கு கொண்டு வச்சாங்க, அந்த விளக்கத்துக்கு கொண்டு வச்சாங்க. அந்த விடயத்தை எங்களை விளங்க வச்சது யாரு? நாங்க தேடி எடுத்ததா? இல்லை, எங்களோட தாய் தகப்பன் எங்களுக்கு வந்த சூழல். அதாகத்தான் இன்றைக்கு எத்தனையோ அழிவுகளுக்கு முன்னால் நாங்க தப்பிருக்கிறோம். ஏன்? அந்த தாய் தகப்பன் எங்களை பசந்தா வளர்த்தாங்க, எங்களை காப்பாத்தி வளர்த்தாங்க, அந்த அழிவுகளுக்கு எங்களுக்கு சம்பந்தமாக்காமலுக்கு வளர்த்தாங்க. இல்லவா அறியாமலுக்கு தெரியாமலுக்கு நாங்களும் மாட்டி என்னெல்லா தீவிரத்துல என்னெல்லா வலிக்கையில் ஆளாகிறது இன்றைக்கு நாங்க சமூகத்துல காணக்கொள்ளே. அல்லாஹ்க்கு நன்றி செய்கிறோம், என்னோட தாய் தகப்பன் எங்களை வளர்த்ததுக்காக.